ஓம் சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆதித்ய சோனலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம். கர்மக்காரகன் சனி பகவான் பயிற்சியாக போகிறாரு. மார்ச் 29 பயிற்சியாகி அவர் 2.5 வருடங்கள் ஒரு ராசியில் இருப்பார். ஏன்னா அதிக நாள் இருக்கக்கூடியவர் நம்ம சனீஸ்வர பகவான் தான். அவர் ஜூன் 2027 வரை அந்த இடத்துல தான் நம்மளுக்கு கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சென்று அமர்ந்தவர். இந்த இடைப்பட்ட காலங்கள் அந்த இடத்துல தான் நம்மளுக்கு இருந்து பலாபலன்களை தரவிருக்கிறார். விதியை நிர்ணயிப்பவர், கர்மக்காரகன் அப்படின்னு அவரை நம்ம ரொம்ப சொல்கிறோம். அதை தாண்டி அவரை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு அச்சம். ஏன் இந்த அச்சம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவரை பார்த்து நம்ம அச்சப்பட வேண்டியதே கிடையாது. நம்ம பார்த்து அச்சப்பட வேண்டியதெல்லாம் யாருன்னா சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள். அவங்க தான் பிக் பாஸ், நம்ம இயக்கக்கூடியவர்கள். ஒவ்வொரு 1.5 வருடமும் நம்மளுக்கு எல்லாத்தையும் மற்ற 7 கிரகங்களும் கொடுக்காத அவங்க பிடுங்கி வாங்கி செஞ்சுட்டு போயிடுவாங்க. அதே போல் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், ஒவ்வொரு நொடியும் 24x7 நம்ம பிக் பாஸ் தான். விஜய் டிவி பிக் பாஸ் தான். ஓட முடியாது, ஒளிய முடியாது, எல்லா இடத்துலையும் கேமரா தான் நம்மளுக்கு. நம்ம நினச்சிக்குவோம். நான் நிறைய பதிவுகளில் இதை ஏன் உங்களுக்கு நினைவூட்டுறேன், மறுபடியும் சொல்கிறேன்னா, எப்பயாவது ஒரு தடவை நமக்கு ஞாபகம் நம்ம கவனமாக நடந்துக்குவோம் இல்லையா? அதனால் ஏற்கனவே இருக்கிற கர்மாவால் தான் நம்ம பிறந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம். இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம எப்படி பக்குவமாக ஒரு இறை வழிபாட்டோடு, ஒரு இறை மார்க்கத்தோடு, ஒரு நேர்மறை சிந்தனைகளோடு, நம்ம அன்புணர்வோடு, அதே போல் நன்றி உணர்வோடு நம்ம நடக்கும்போது நமக்கு எல்லாமே ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே நம்ம சரிசமமாக பாவித்து பக்குவமாக கடந்துடுவோம். போதும், இந்த கர்மாவை இந்த ஜென்மத்தில் அனுபவித்தது போதும். இனி வரக்கூடிய அடுத்த பிறவிலையாவது நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணுன்றதுக்கு தான் இந்த இன்ட்ரோலே நான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுக்குறேன். அன்பர்கள் அனைவரும் இந்த சனீஸ்வர பகவான் பயிற்சியாகி 12 ராசிக்கும் சிறப்பான பலாபலன்களை தரவிருக்கிறார். ஏன்னா ஒரு 6 ராசி ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு 6 ராசி கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும். எப்படிலாம் நம்ம கவனமாக நடந்துக்கலாம், இதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணிட்டு போகிறது? ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் அவரை மாதிரி நன்மையை தரக்கூடியவரும் இல்லை. அவரை மாதிரி ஒரு கொடுங்கோல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஹிட்லரை பார்த்துருக்குறோம். நான் அதே போல் நம்ம மகாபாரதத்தில் நமக்கு 2 கேரக்டர் இருக்கு இல்லையா, ஒன்று தர்மர், ஒன்று துரியோதனன். அந்த மாதிரி 2 கேரக்டருமே அவர் பார்த்துருவார். அப்போ சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர்? நல்லதும் அதுவே, கெட்டதும் அதுவே. அவர் எப்படி இருக்காரு? அவர் திரிகோணத்தில் வந்தாலும் சரி, கேந்திரத்தில் வந்தாலும் சரி, இல்லை மற்ற இடங்களில் வந்தாலும் சரி, 3 கேட்டகரி, 1 5 9, 1 4 7 10, நமக்கு 3 6 8 12 இந்த இடங்கள்லாம் வந்தால் நம்ம எப்படி இருக்கணும்? அப்போ 1 5 9 வந்தால் நம்மையும் யாருக்காக வாழ்கிறோமோ நம்ம குலத்தையுமே பாதிக்கும். கேந்திரத்தில் வரும்பொழுது நம்மளுடைய வாழ்வாதாரத்தையே பாதிக்கும். நம்ம யாரை ரொம்ப இது பண்ணுறோமோ அந்த உறவுகளை, அதே போல் நம்மளுக்கு பொருளாதார வகையில் நம்மளை ரொம்ப அன்றாட ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். அடுத்த மற்ற இடங்களில் இருக்கும்பொழுது நம்ம மற்றவங்களோட மிங்கிள் பண்ணி போகிறதையும் மற்றவங்களோட நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களையும் நம்மளுக்கு தடுக்கும். அப்படின்னு இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை தாண்டி இந்த சனீஸ்வர பகவான் வெறும் இதை மட்டும் நம்ம அப்படியே பிளைண்டாக பார்க்கக்கூடாது. அவர் யாரோட தொடர்பில் இருக்கிறாரு, அவர் எப்படி இருக்கிறாரு, அதை வைத்துத்தான் மற்ற பலன்களை, நம்ம பிறப்பு ஜாதகம் தான் நமக்கு முழுமையான துல்லியமான பலன்களை கொடுக்கும். அப்போ இப்போ பிளேஸ் ஆகக்கூடிய கும்பத்திலிருந்து அவருடைய மூல திரிகோணம் பலம் பெற்ற வீட்டிலிருந்து கால சக்கரத்தின் 11லேருந்து 12க்கு போகக்கூடிய சனி உலகளாவிய அளவில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவார். அதை இயற்கை சீற்றங்கள்லேருந்து, உலக பேரழிவுகள்லேருந்து, அதே போல் நாடுகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து, நம்முடைய சாதாரண மனிதனின் வாழ்வாதாரத்திலிருந்து, அரசியலிருந்து, அதே போல் நம்ம சமூகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான மாற்றங்களுக்கும் காரணகர்த்தா அவரே தான். அதை பற்றி நம்ம பதிவுகளில் தெளிவாக காணலாம். பதிவை முழுமையாக கேளுங்க. இதில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு, அதே போல் எளிமையான ஒரு ஆன்மீக பரிகாரங்களை எல்லாம், வழிபாடு தான் பரிகாரம் சொல்வதை விட, பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம்.
கும்ப ராசி கும்ப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த சனிப்பெயர்ச்சி எப்படிமா எங்களுக்கு நன்மை செய்ய போகுது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். அம்மா இன்னும் எங்களுக்கு 2.5 ஆண்டுகள் இருக்குது அம்மா அப்படின்னு எல்லாருக்கும் வந்து ஒரு ஐயம், ஒரு அச்சம், ஒரு கவலை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய ஃபேஸ் பண்ணி கொண்டு வராங்க. இதை கேட்டகரியாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. ஃபஸ்ட் ரவுண்டாக எங்களால் நாங்கள் எப்படி தான் இன்னும் நாங்கள் கடக்க போகிறோம் இன்னும் 2.5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு. 2வது ரவுண்டாக சமாளிச்சுவோமாம்மா, அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்ற ஒரு துளிர் விடுக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். 3வது ரவுண்டு என்ன சாமி எங்களை கூப்பிட மாட்டுறாரு அப்படின்னு வந்து பலவித புலம்பல்கள். அவங்க தசா புத்தி கேட்டாப்பார் தான். சனி தசா புத்தியாக இருக்கும்பொழுது இன்னும் வந்து நம்ம கூடுதல் கவனத்தோடு கடக்கணும் அப்படின்னு. இந்த இடம் கால சக்கரத்தின் 11ஆம் இடம். இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் 3, 4, சதயம் 4 பாதங்கள், புரட்டாதி 3 பாதங்கள். கும்பம் இன்பமான காலங்களை நோக்கி பயணிக்கப் போகுது. அதற்கு அடித்தளமாக இந்த 2.5 வருடம் இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். குழம்பு இருந்த மூளையில் படுத்து கிடந்திருந்த எதுவுமே செய்ய முடியல. குடும்பத்தில் நிறைய பிரச்சனை, என்னால் சமாளிக்க முடியல, இருக்கிறதா வேண்டாவா அப்படின்லாம் நிறைய இருந்தோம். நிறைய லவ் சம்மந்தமான பிரச்சனை, தொழிலில் நிறைய பிரச்சனைமா, கேட்குற இடத்துல கடன் கூட கிடைக்கல, கடன் கொடுத்து ஏமாந்த குடும்ப உறவுகள் தான், நம்பி மோசம் போனேன், உடல் ஆரோக்கியம் நானும் எவ்வளோ பார்க்குறேன், ஒன்றும் கட்டுக்கே வரமாட்டுது. பணத்துக்கும், அதாவது காசு இருந்தாலாவது ஒரு ஆரோக்கியம் குறைபாடு இருக்கணும், காசும் இல்லை ஆரோக்கியமும் இல்லைன்னா நாங்கள் எங்கேம்மா போவோம் அப்படின்னு நிறைய இதை சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன்னா நம்ம பண்ண கர்மா தானே இன்று காலகட்டம் அனுபவிக்கிறோம். கஷ்டப்படுறோம் அப்படின்னா அதற்காக எண்ணி யாருமே கலங்காதீங்க. இந்த ஜென்மத்தில் நம்ம அந்த கர்மாவை அனுபவிச்சுட்டு போயிடணும், அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நம்ம அதை கடத்தக்கூடாது, இறைவா இதற்கு தைரியம் மட்டும் கொடு அப்படின்னு சிவபெருமானே, மகேஸ்வரா, ரட்ச மகேஸ்வரா, ஜெகநாதா நீ தான் எனக்கு வந்து நிறைய அனுகிரகத்தை தரணும்னு அவனை வந்து சரணாகதி அடைங்க. ரொம்ப இக்கட்டான சூழல்லாம் வருதா, உன்னை விட்டால் எனக்கு யாரும் கிடையாது, நீ என்னை என்ன பண்ண போகிற, நீ என்ன நினச்சிருக்கிற, என்ன நீ இந்த காலத்தை எனக்கு எப்படி கடக்க நீ உதவ போகிற, இல்லை நீயா நானான்னு நான் பார்க்கணும், எனக்கு தெரியாது, ஒவ்வொரு நாளும் நான் கடந்து வருவது வாழ்வா சாவா அப்படி இருக்குது, நீ தான் என்னை வந்து வழி நடத்தணும் அப்படின்னு இறைவன்கிட்ட சண்டை போடுங்க. என்னை படைத்தவன் நீ, எத்தனை காலத்துக்கு நான் கஷ்டப்படுவேன் அப்படின்னு. கும்ப ராசி லக்னக்கார அன்பர்கள் கவலையே வேணாம், தைரியமாக பிரபஞ்சத்தின் அனைத்து விதமான சூட்சும ரகசியங்களும் உங்களுக்கு தெரியும். யாரும் எட்டாத நிகழ்ச்சிகளையும் செயல்களையும் நீங்கள் வந்து அறியக்கூடியவர்கள். இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ஜென்ம சனி விலகியது. நிறைய வந்து குழப்பம், கவலை எதுவுமே செய்ய முடியாது, நீங்கள் நினச்சா கூட செய்ய முடியாது. அப்படிலாம் வந்து கட்டுண்டு இருந்தவர்களுக்கு இப்பொழுது அந்த தலையில் இருந்த பெரிய ஒரு தலையில் ஒரு உங்கள் தலை வந்து ஒரு 10 கிலோ வெயிட் தான் தாங்கணும், அதில் 100 கிலோ வெயிட் வச்சா என்ன பண்ணுவோம்? ராசிநாதனே இருந்தால் கூட நம்ம பண்ண கர்மாவை நாம் அனுபவிக்க வேண்டும் இல்லையா? இதில் இருக்கக்கூடிய சனி நட்சத்திரமும், இதில் இருக்கக்கூடிய செவ்வாய் நட்சத்திரமும், இதில் இருக்கக்கூடிய குருவோட நட்சத்திரமும். செவ்வாய் நட்சத்திரம் ஏதாவது ஒரு விபத்து, கண்டம், ஒரு பழி, பாவம், பங்காளி பிரச்சனைனும். சதய நட்சத்திரம் வந்து நிறைய டிப்ரெஷன், மன உளைச்சல், நான் எப்படி நான் பைத்தியமாக தான் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு, அவங்க சொல்லும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்களால் முடியலம்மா, நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணுறோம், முடங்கி போயிருந்தோம் அப்படின்னு. அவங்க எப்படி கடந்து வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய கர்மாவே கலைஞ்சி போச்சுமா, இனிமேல் அடுத்த ஜென்மாலெலாம் நான் எனக்கு இருக்குமா இல்லைன்னு தெரில, இந்த ஜென்மாவோடு என்னுடைய பிறவி முடிஞ்சிருச்சு அப்படின்வாங்க. புரட்டாதி நட்சத்திரம் ரொம்ப கடன் பிரச்சனை மாட்டிக்கிட்டோம்மா, கடன் கிடைக்கவும் இல்லை, கொடுத்த மாட்டிட்டோம், நிறைய வந்து எப்படி தான் இந்த கடனெலாம் அடைச்சிருவோம்மா, கடன்காரன்ற பேர் எங்களுக்கு நீங்குமா, குழந்தைகளுக்காக நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம், குழந்தை நலன் சார்ந்த விஷயங்களுக்காக நிறைய ஒரு தொழிலில் முதலீடு போட்டு ஏமாந்தோம், இப்படின்னு பல சொல்லிகிட்டே இருக்கலாம் நம்ம. அதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இதெல்லாம் நீங்கி கும்பம் ரொம்ப சிறப்பான காலநிலையை வந்து அடைய போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். பாத சனியாக வருகிறார். இந்த காலகட்டம் வந்து நிறைய பெரிய முதலீடுலாம் போட்டு தொழிலை விரிவுபடுத்துறதுலாம் போகாதீங்க. இன்னும் நம்ம வந்து ஒரு 2.5 ஆண்டுகள் கவனமாக வந்துடணும். ஏன்னா சுயம்தான் ஆக்டிவேட் ஆகுது. இதே முதல் ரவுண்டாக இருக்குதாலும் சரி, 2வது ரவுண்டாக இருந்தாலும் சரி, 3வது ரவுண்டாக இருந்தாலும் ரொம்ப பொறுமை நிதானத்தை கையாளுங்க.
நமக்கு தொழில் இந்த காலகட்டம் ஓரளவு நம்ம கை கொடுத்துரும். ஏன்னா லாபஸ்தானத்தை வந்து சனியும் குருவும் பார்ப்பாங்க. அதனால் வருமானம் கண்டிப்பாக உண்டு வேலையில். இது வரைக்கும் கடன் வாங்கி தான் செலவு செஞ்சது போய் இப்போ வரக்கூடிய இந்த பயிற்சி வந்து நல்ல தொழிலை கொடுத்து அதில் வந்து ஒரு வருமானத்தை கொடுத்துரும். எதுவுமே வருமானமே இல்லை, போட்ட முதலீடு கூட எனக்கு திரும்பலை, நான் பெரிய கடன்காரன் ஆனேன்னு சொன்னவங்கலாம் இப்போ அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவது, தொழில் விரயங்கள் சுப விரயங்களாக ஆகுவது, உங்களுக்கு வந்து ஒரு அலைச்சல் திருச்சலோட வேலையில் ஃபுல்லாக உங்களை கமிட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு சனிச்சாரத்தெல்லாம் நம்ம பயணிக்கும்போது நம்ம ஃபுல்லாக நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு உங்கள் தொழிலையும் உங்களுடைய முன்னேற்றத்துலேயும் உங்கள் தொழில் முன்னேற்றத்துலேயும் மட்டும் ஃபுல்லாக நீங்கள் இன்வால்வ் ஆகி நீங்கள் கடந்து வந்துடணும். இந்த காலகட்டம் குடும்ப உறவுகளும் சரி, நம்ம லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, இல்லை அம்மா அப்பா குழந்தை குட்டி அக்கம் பக்கம் யாரும் நம்ம புரிந்து கொள்ள மாட்டார்கள். யாருக்கும் போய் நான் நல்லவன் நான் நல்லது தான் நினைக்கிறேன்னு நீங்கள் போய் உங்களை வந்து சுய பிரகடனம் எதையும் செய்யக்கொள்ள வேண்டாம். யாரையும் திருத்துறன்னு நீங்கள் போகாதீங்க, நீங்கள் மாறிடுங்க. எப்போ ஒன்று தெரிஞ்சுக்கணும், பீப்புள் ஸ்கில்லோட முதல் ஃபண்டமெண்டல் அடிப்படையை நம்ம திருந்திக்கணும். நம்மக்கிட்ட யார்கிட்ட ஒத்து போக நம்ம அடுத்தவங்களை சொல்லக்கூடாது, நம்மளால் கரெக்டாக அவங்கள ஹேண்டில் பண்ண முடியல, அதுதான் அங்கே பெரிய மைனஸ். இந்த காலகட்டம் எல்லா உறவுகள்கிட்டையுமே கேட்ட கேள்விக்கு பதில், மற்றபடி மௌனம் சர்வார்த்த சாதகம் அப்படின்னு ஒரு இறைவனுடைய திருநாமத்தை ஒரு ஃபோனை எடுத்தாலே நீங்கள் வந்து ஓம் சரவண பவ சிவாய நமக அப்படின்னு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் மந்திரங்களை உச்சாரணங்கள் செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சிகளை காணலாம். தொழிலுக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நல்ல ஒரு தொழிலை வந்து ஹேண்டில் பண்ணோன்றோம்னா இப்பயும் அவங்க அதிகப்படியான முயற்சியும் உழைப்பையும் போடுங்க. யார்கிட்டையும் போய் எந்த உரையும் மாற்றன்னு சொல்லாதீங்க. சம்மந்தமே இல்லாமல் அந்த இடத்துல வந்து ஒரு அசிங்கம் அவமானம் ஒரு பழிச்சொல் இதெல்லாம் படுறீங்கன்னா சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் எல்லாம் என் முருகனுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கடந்து வந்துடுங்க. கஷ்டமோ நஷ்டமோ ஒரு அவமானமோ படும்பொழுது நம்ம கர்மா தொலைஞ்சது, இனிமேல் நமக்கு நல்லது நடக்க போகுதுன்ற தன்னம்பிக்கையோடு செயல்படும் பொழுது கும்பம் இன்பமயமான இகபர சுகங்களை பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். 2ஆம் இடம் என்பது நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள், ஐம்புலன்களால் நம்ம வந்து நம்ம நல்லதையே நினைக்கிறோம், நல்லதையே செய்யணும். வெளி உணவுகளை தவிருங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க, ரெகுலர் எக்ஸசைஸ் வைங்க. உணவு பழக்க வழக்கங்களில் ஸ்பைசி ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிட்றாதீங்க. ஃபைல்ஸுக்கு வித்திடும். நிறைய இந்த ஸ்க்ரீனை பார்த்துட்டு லேட் நைட்டாக தூங்கினீங்கன்னா உங்கள் உடம்பை யாரும் இது பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுடைய உடம்பை அதுவே சரி பண்ணிக்கக்கூடிய நேரம் 10 to 2 தான். அதுக்குள்ளே நீங்கள் படுத்திங்கன்னா தான் உங்களுடைய எல்லா செல்களும், ஆனால் நம்ம சொல்லுவோம் அதை செய்ய முடியாது. இதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். உணவு பழக்க வழக்கங்களை வந்து நீங்கள் சரியாக கையாளுனா பெரிய உடல் உபாதைகளுக்கு ஆளாக நேரிடும். அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல், வாய் வார்த்தை, ஜாமீன் இதெல்லாம் வந்து கவனமாக இருக்கணும். ஒரு உறவு தேவை, ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும்னா நீங்கள் பொறுமை, சகிப்புத்தன்மை, நிதானம், பொறுப்புணர்வு எல்லாம் இருக்கணும். உழைப்பை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகளும் சிந்தனைகளும் இருக்கும்பொழுது கும்பம் எப்போவுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சிரும். ஏன்னா ஒரு சிலருக்கு 2வது ரவுண்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ஒரு பணம் சம்மந்தப்பட்டதுக்கெலாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மற்றவர்கள்லாம் ஒரு உதவி கேட்டாலும் சரி, ஒரு பணம் கேட்டாலும் சரி ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். இதே ஒரு 3வது ரவுண்டுனா யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்ப்பு வைக்காதீங்க. மற்றவருடைய ஹெல்ப்பு கிடைக்கும், நம்ம அப்படி எதையும் எதிர்பார்த்து காத்திருக்க வேணாம். நீங்களே உங்களுக்கு உதவி, தன் கையே தனக்கு உதவி அப்படின்னு கிடைத்த வரைக்கும் இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கடந்து வந்துடுங்க. ஏன்னா நான் இப்போ மருமக கேட்கலையா, மகன் கேட்கலையா, பேரன் பேத்திகளில் எனக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தனேன்னு இந்த காலகட்டம் மனம் தொய்ந்து விரக்தி நிலைக்கு மட்டும் போயிடக்கூடாது. இதே மாணவர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கூடுதல் கவனம் எடுத்து உங்கள் படிப்பில் மட்டும் கர்மமே கண்ணாயினார்னு கடந்து வந்துடுங்க. ரொம்ப பிறந்த குழந்தைகள் ஒரு 10 வயதுக்குள்ளே இருக்குன்னா குழந்தைகளை வந்து ஒரு உடல் ஆரோக்கியத்திலையும் சளி தொந்தரவுகளிலிருந்து பார்த்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு. முன்ன இருந்த சூழலை விட இப்போ வரக்கூடிய இந்த 2.5 வருடத்துக்கு நீங்கள் வந்து சாமர்த்தியமாக நல்லா வந்து ஒரு பக்குவமாக கடக்கக்கூடிய ஒரு பலத்தை வந்து கொடுத்துருவார் சனீஸ்வர பகவான் அப்படின்னு வந்து சொல்லலாம். புதுதாக கல்யாணம் ஆனாலும் சரி, ஏன்னா 7.5 சனியில் தான் கல்யாணம்லாம் நடக்கும். அப்போ கல்யாணம் ஆனாலும் சரி, கல்யாணத்துக்கு முயற்சி செய்பவர்களாக இருந்தாலும் சரி, நிறைய பொறுமை, பக்குவம், எதிர்பார்ப்பு பெருசாக வச்சுக்கூடாதுங்க. ஒரே ஒரு தாரக மந்திரம் தான், கிடைச்சா நல்லது, கிடைக்காட்டி ரொம்ப நல்லதுன்னு கடந்து போங்க. ஏன்னா நேரம் நல்லா இருக்கும்போது நம்ம எல்லாமே வந்து நல்லதாக அமையும். நேரம் சரியில்லைன்னா நல்லவங்க கூட நம்மளை வித்தியாசமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிடும். எல்லாம் கிரகங்கள் தான், ஒரு வட்டம் தான். இந்த வட்டம் மேலேயும் போகும், கீழேயும் இறங்கும். இப்போ நம்மளுக்கு இன்னும் அதுலேருந்து வெளிவருவதற்கு கொஞ்சம் காலகட்டங்கள் ஆகுது. எல்லாமே ஒரு ஃப்ளோவாக நடக்குமா
நடக்குமா, டக்கு டக்கு நடக்குமான்ற சூழலை நம்ம இன்னும் எட்டி பிடிக்கல. அதனால் கொஞ்சம் பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, பொறுப்புணர்வோடு நம்ம வந்து அனைத்து விஷயங்கள்லேயும் வந்து நம்ம ஒரு நன்றி உணர்வோடும் ஒரு அன்புணர்வோடும் இருக்கும்போது இந்த பக்குவம் தான் வரணும். எல்லாத்தையும் சமமாக பாதிக்கக்கூடியது. ஒரு சந்தோஷம் வந்தாலும் சரி, ஒரு தொய்வு நிலை வந்தாலும் சரி, ரெண்டுத்தையும் பக்குவமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம அந்த அளவுக்கு ஒரு சமநிலைக்கு வர்றதுக்கு கடவுளுடைய அனுகிரகம் நிறைய தேவை. அதனால தான் அவருடைய பாதத்தை மொத்தம் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. சிவ வழிபாடு நிறைய செய்யுங்க. இன்னும் 11 இறுதியில் சொல்கிறேன், இந்த சனி பயிற்சியில் நம்ம என்னென்ன செய்யணும்னு அதையும் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். கும்பம் மிக சிறப்பான காலங்கள். தொழிலில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. உங்களுடைய முன்னேற்றத்தில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. அனைவருக்கிட்டையும் விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க. சொன்னதெல்லாம் திருப்பி திருப்பி ஒரு தடவைக்கு 2 தடவை ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சுட்டா பரவாயில்ல. பொறுமை தான் இந்த காலத்தில் உங்களுக்கு. இதுதான் உங்களுக்கு தாரக மந்திரமே. மெடிடேஷன், யோகா, தியானம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லும்போதாவது உங்களுடைய ஆள் மனதில் பதியும் அல்லவா. அதுக்கு தான் இவ்வளோ வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா 7.5 சனியில் தான் நம்ம போன ஜென்மாக்கள் செஞ்ச கர்மாக்கள்லாம் தீர்வதற்கு இந்த காலகட்டம் தான் நம்மளுக்கு. சனீஸ்வர பகவான் யாருமே அவரை வந்து குறை சொல்லவே முடியாது. ஏன்னா தீர்த்துடணும். இந்த ஜென்மாவில் தீர்க்கலைன்னா நம்ம அடுத்து நம்ம சந்ததிகளுக்கு கடத்துவோம். இந்த சந்ததிகள்ன்றது அந்த பிறவிலையும் நம்ம தான் வந்து பார்க்க போகிறோம். அதனால் இப்பயே நம்ம அதையெல்லாம் வந்து அனுபவிச்சிட்டோம்னா அடுத்து வரக்கூடிய காலங்களாவது பிறக்கவிருக்கிற சந்ததிகள் நல்ல புதிய சந்ததிகளாக ஒரு சுபிக்ஷமான சந்ததிகளாக இருப்பதற்கு நாம் வழிவகை செய்வோம். கும்பராசி லக்னக்கார அன்பர்கள் எப்பவும் பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, பொறுப்புணர்வு, விடாமுயற்சி உங்களுக்கு என்றைக்கும் விஸ்வரூப வெற்றியை தரும். கும்பராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 12 ராசியினருக்கும் இந்த சனி பெயர்ச்சி பலன்கள் வந்து சொல்லியிருக்குது. இந்த சனி பெயர்ச்சி பலன்களை எப்படி எடுத்துக்கணும்னா, இப்போ உங்களுக்கு சனி தசாவோ சனி புத்தியோ நடக்குது, இல்லை சனி எந்த ஸ்தானங்களில் உட்கார்ந்துருக்காரு, பெரும்பாலும் 10, 11 அப்படி உட்கார்ந்துருக்காரு, இல்லை 3, 6 ஸ்தானங்களில் உட்கார்ந்துருக்காரு, உங்கள் லக்னம் ராசிக்கு ஒரு சிறப்பான இடத்துல அமர்ந்திருக்காரு அப்படின்னும் போது நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாம். சனியோட வந்து ஒரு சுக்கிரனோ ஒரு புதனோ ஒரு குருவோ இருந்தால் உங்களுக்கு அதிக அளவு சாதகமற்ற பலன்கள் நடக்காது. ஒரு ராகு, கேது, சூரியன், செவ்வாய் இவங்க இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதே ஒரு சனி தசா, ராகு புத்தி, கேது புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி இதெல்லாம் நடக்குது அப்படின்னும் பொழுது பகைகளோடு இருந்து அவர் தசை நடத்துகிறாரு, அவர் இருக்கக்கூடிய ஸ்தானங்களும் சிறப்பு இல்லைன்னா நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். இதே ஒரு சுக்கிர தசா, குரு தசா, ஒரு புதன் தசா நடக்குதுன்னா நீங்க கொஞ்சம் வந்து கடந்து வந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். எல்லா சூழல்ல இருக்கிறவங்களும் இந்த காலகட்டம் வந்து ஒரு பிரச்சனையை சந்தித்து தான் நம்ம வந்து ஒரு நன்மையும் எதிர்பார்ப்போம். ஒரு லெசன் எடுத்துருவாரு. ஒரு சனி பகவான் வராருனாலே அந்த பாவத்தை நம்மளை சரி பண்ணி கொடுக்கணும். அப்ப நீங்க வந்து எதுலேயும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, உங்க உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்கா, இல்லை உங்க லைஃப்ல பிரச்சனை இருக்கா, உங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்கா, உங்களுடைய உறவு முறையில பிரச்சனை இருக்கா, நீங்க போற வழியில உங்களுடைய சிந்தனையில உங்க சிந்தனை தெளிவில்லாம இருக்கா, உங்க தொழில பிரச்சனை இருக்கா, அதே போல நீங்க சமூகத்துக்கு சமுதாயத்துல இருக்கான்னு எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுட்டி காட்டி அதை வந்து நீங்க இந்த காலகட்டம் அதை வந்து சரிப்படுத்திக் கொள்வதற்காக தான் வந்து நம்மளுக்கு இவர் இந்த 7.5 சனி காலகட்டங்கள்ல வர்றாரு. இந்த கர்மாக்களை வந்து நம்ம அனுபவித்துறணும். இதை வந்து நம்ம அனுபவிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நான் ஏற்கனவே பதிவுகளை சொன்ன மாதிரி நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம கடத்திருவோம். இப்ப வரக்கூடிய இந்த 7.5 சனியில நம்ம ஏன் கண்டு நடுங்குறோம், நம்ம என்னென்ன தப்பு பண்றோம், ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நொடியும் இந்த ஜென்மத்துல பண்றது அடுத்த ஜென்மத்துல 2, 6, 10 வந்துடும். நம்ம போன ஜென்மத்துல செய்ததுதான் இந்த காலகட்டத்துல 4, 8, 12 ஸ்தானங்களை இருந்து நம்மளுக்கு வந்து பலன்களை கொடுக்க போகுது. அதனால 7.5 சனி வந்துருச்சுன்னு யாரும் கவலைப்படவே வேண்டாம். அந்த மாதிரி சனி புத்தி தசா நடப்பவர்கள் மட்டுமே கொஞ்சம் அதிகப்படியாக கவனமாக இருக்கணும்ன்றதையும் மேற் சொன்ன பதிவுகளில் இருந்து தெரிந்து கொள்ளுங்க. இந்த காலகட்டம் நிறைய சிவ வழிபாடு பண்ணுங்க. அதே போல சனீஸ்வர பகவான், புகழ்பெற்ற சனீஸ்வர பகவான்களான திருநள்ளாறு, திருக்கள்ளிக்காடு, குச்சானூருக்கெல்லாம் சென்று வாங்க. அங்க போனாலும் வெறும் சனீஸ்வர பகவானை மட்டும் வழிபடக்கூடாது, அங்க இருக்கக்கூடிய சிவனை வழிபடணும். இந்த காலகட்டம் சிவ வழிபாடு தான் ரொம்ப சிறந்தது. ஆரோக்கிய குறைபாடு இருக்கா, சிவனுக்கு பிரதோஷத்திலேயோ இல்லை அமாவாசையிலேயோ இல்லை அஷ்டமி நாட்களில் பைரவருக்கோ நீங்கள் வந்து விபூதி அபிஷேகம் வாங்கி கொடுப்பது, செல்வ செழிப்புக்கு சந்தனத்தை வாங்கி கொடுப்பது, தோஷங்கள் இருக்குது போகணும் அப்படின்னா பால் வாங்கி கொடுப்பது, அதே போல் நிறைய வந்து உங்களுக்கு அருகம்புல் வாங்கி விநாயகர்
விநாயகரை வழிபடுவது. விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணணும். ஏன்னா சித்தி புத்தி, அதாவது சிந்தனையையும் கொடுத்து புத்தியையும் கொடுத்து வெற்றியையும் கொடுத்துருவார். சிந்தனை தெளிவை கொடுத்து நல்ல அறிவை கொடுத்து வெற்றியையும் அவர் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி பயிற்சியில அடித்தட்டு மக்கள், துப்புரவு பணியாளர்கள், அவங்க தூய்மை பணியாளர்கள், அந்த தூய்மை பணி செய்பவர்களுக்கு உங்களால் இயன்ற அன்னதானங்களை நிறைய செய்யுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்மளுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நீங்கள் உதவும் பொழுது, அன்னதானம் செய்யும் பொழுது நீங்கள் ஒரு ஃபுல் மீல்ஸும் வாங்கி கொடுக்கலாம். இல்லை சித்திரான்னங்கள் சொல்லக்கூடிய நம்ம தயிர் சாதம், புளி சாதம் இந்த மாதிரி அன்னதானம் பண்ணும்போது எலுமிச்சங்காய் ஊறுகாவோட கொடுக்கணும். அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி மேலே ஒரு சில்லறை பணம் ஒரு 21 ரூபா 51 ரூபா வைத்து ஒருவருக்காவது முழுமையா கொடுங்க. ஒரு பெட்ஷீட்டு, செருப்பு, கொடை அப்படின்னு வைத்து கொடுக்கும் பொழுது சனிக்கிழமை சனி ஓரையிலையோ இல்ல நீங்க பிறந்த கிழமைகளிலேயோ இல்ல ஒவ்வொரு மாத பிறப்புகள்லையோ நீங்க கொடுத்து கொண்டு வரும்பொழுது இந்த காலகட்டம் மிக சிறப்பான பலன்களை நீங்க கண்கூடாக காணலாம். அதனால அதே போல நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை இந்த வெறும் நல்லெண்ணெய் தீபம் போட்டா போதும். அது ஒரு 9 முறை வளம் வந்தா போதும். இந்த ஆண்டி கிளாக் வைஸா வளம் வர்றதெல்லாம் தயவு செய்து பண்ணவே பண்ணாதீங்க. இந்த கோச்சாரத்தில் சனி பயிற்சியால் நடக்கக்கூடிய பலன்களை சொல்லியிருக்கிறோம். இன்னும் துல்லியமான பலன்களில் இந்த தசாபுத்தி உங்களுக்கு, இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பொருளாதாரத்துக்காக சப்போர்ட் பண்ண போதா இல்லை உறவுகளுக்காக சப்போர்ட் பண்ண போதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை அறிந்து கொள்ளும் போது மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அதனால 7.5 சனி வந்துருச்சு நம்மளுக்கு, அதில் விரைய சனி வந்துருச்சு, பாத சனி வந்துருச்சு, கண்ட சனி வந்துருச்சு, அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சு, அஷ்டம சனி வந்துருச்சு அப்படின்னு பயப்பட வேண்டாம். சனி எந்த இடத்தில் இருந்தாலுமே அவரை சாதகமாக்கி கொள்ள இறைவனை வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்களை நம்ம அனைவருமே பெற்றுக்கொள்ளலாம். பெரிய நெருப்பு யாருன்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான். அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய அந்த நம்முடைய சின்ன நெருப்பான நம்முடைய முருகப்பெருமானையும் வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்களை காணலாம். எவ்வளோக்கு எவ்வளோ கோயிலில் நீங்க எலுமிச்சம்பழத்தை, ஒரு குங்குமம், ஒரு மஞ்சள் பேக்கெட்டோட தானமாக கொடுக்குறீங்களோ அதை அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை காணலாம். எலுமிச்சம்பழத்தை மாலையாலாம் கோத்து போட்டுறாதீங்க. எலுமிச்சம்பழத்தை மாலையாலாம் கோத்துட்டா அதுக்கு அந்த பவரே போயிடும். அந்த மாதிரி போட்டு கொண்டு வாங்க. சாமி கிட்ட எலுமிச்சம்பழம் வச்சு உதிரியா கொடுத்துருங்க. குலதெய்வ கோயிலில் போய் இந்த காலகட்டம் வழிபட்டு வருவது ரொம்ப சிறப்பு. மாதம் போய் வழிபட்டாலும் பரவாயில்ல. 33 எலுமிச்சம்பழத்தை ஒரு சகப்பு துணியில நல்லா மஞ்சள் தண்ணியில கழுவிட்டு ஒரு சகப்பு துணியில தொட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து வைத்து மூட்டை கட்டி உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துருங்க. ஒரு மஞ்சத்தூள் குங்குமம் பாக்கெட்டோட கொடுத்து கொண்டு வரும்பொழுது உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை காணலாம். தனியா நீங்க ஒரு 3 பழம் வச்சு வாங்கிட்டு ஒன்னு உங்க கூடையே வைத்துக்கோங்க, ஒன்னு ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க, ஒன்னு பூஜை அறையில வைத்துக் கொள்ளுங்க. இதை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செய்து கொண்டே வரும்பொழுது அந்த எலுமிச்சம்பழம் பேக்ல வைக்கிற எலுமிச்சம்பழம் காஞ்ச உடனே நீங்க இன்னொரு எலுமிச்சம்பழம் வச்சுக்கலாம். அது அழுகுது, ஒரு கருப்பாயிடுமானா உங்ககிட்ட இருக்கிற அத்தனை கண்டிஷ்டியும் போயிடுச்சுன்ட்டு நீங்க தைரியமாக இருக்கலாம். நேரம் கிடைப்பவர்கள் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது ரொம்ப சிறப்பு. பௌர்ணமிக்கு தான் போகணும் அந்த கூட்டத்தில்னு கிடையாது. 24x7 365 நாளும் எப்போ நினைக்கிறீங்களோ தாராளமாக கிரிவலம் சென்று வரலாம். அது அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம், அஷ்டமி, நவமி, பஞ்சமின்னு எல்லா நாட்கள்லையும் போகலான்னு சொல்லியாச்சு. சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது, அங்கே போய் அமர்ந்து மெடிடேஷன், யோகா, தியானம், மெடிடேஷன் தியானம் பண்ணுவது. யோகா நம்ம உடம்புக்கும் நல்லா புத்துணர்ச்சியை கொடுத்துரும் தினமும் பண்ணும்பொழுது. டே டு டே நம்ம உடம்பை ஆக்டிவாக வச்சுக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எக்ஸசைஸ். அதே போல் உணவு பழக்க வழக்கத்தில் இயற்கை உணவுகளை சாப்பிடுவது, நல தமயந்தி படம் பார்ப்பது, ஹரிச்சந்திரா படம் பார்ப்பது, இல்லை அந்த கதைகளை கேட்பது. ஏன்னா 7.5 சனியினால தான் அவங்களுக்கு அந்த கதையே நடந்தது. இதெல்லாம் பார்க்க இதுவுமே வாழ்க்கைக்கு ஒரு டெக்னிக் ஆகிடும். 1, 4, 7, 10 பிறப்பு ஜாதகத்தில் சனி இருக்குமா, இப்போ கோச்சாரத்தில் அப்படி வர்றவங்களுக்கும், ஜென்ம சனியாக இருக்கிறவங்களுக்கு, அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறவங்களுக்கு, கண்ட சனிகளாக இருக்கவங்களுக்கு, 10 சனி வரவர்களாக இருந்தாலும் இந்த கதைகளை படிப்பது. பொதுவாக எப்பவுமே இந்த சரித்திர கதைகளை, சனி தோஷம் இருக்குது, சனி தசா புத்தியோ நடக்குதுன்றவங்க கூட பார்க்கும்போது மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்கும். அதாவது மன அழுத்தம் நிறைய ஆயிடும், ஒரு பயம் பற்றிக்கொள்ளும். இதெல்லாம் நீங்குவதற்கு தான் இந்த செயல்பாடுகள்லாம். இதில் எல்லா விதமான செயல்பாடும் சொல்லியிருக்கிற யாரால என்னென்ன முடியுமோ தாராளமாக பின்பற்றுங்க. வாரத்தில் ஒரு நாள் உங்கள் குழந்தை
எந்தெந்த கிழமையில எழுந்து நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் போடுவீங்களோ, இல்லை 6 to 7 அந்த நாளில் வரக்கூடிய ஓரை, இப்போ ஞாயிற்றுக்கிழமைனா 6 to 7 சூரிய ஓரையாக வரும், அதே போல் 1 to 2 சூரிய ஓரையாக வரும், அதே போல் இரவு 8 to 9 அதே சூரிய ஓரையாக வரும். இல்லை அந்த ஓரையில் விளக்கு போடுறதோ, இல்லை 4 to 6 நித்திய பிரதேசத்தில் விளக்கு போடுறதோ, தீபம் ஏற்றி வழிபடும் பொழுதும், அன்னதானங்கள் செய்யும் பொழுதும், இறைவனுடைய திருநாமங்களை கோளறு பதிகம் கேட்பது, அதே போல் அனுமன் சாலிசா, அதே போல் பைரவ அஷ்டகம், துர்கா அஷ்டகம், சத்ரு சமார திருசதி, இதெல்லாம் கேட்க 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 உக்ர தெய்வங்களையும் காவல் தெய்வங்களையும் வழிபட வழிபட உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். பதிவு பெரிய பதிவாக தான் கொடுத்துருக்குறேன். இதை பொறுமையாக பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா எளிமையான செயல்பாடுகள் இதெல்லாம் நீங்கள் செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் மாற்றங்களும் ஏற்றங்களும் எந்த கிரக பயிற்சியிலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.